இப்போ அறிவிச்ச கேண்டிடேட்டில் எனக்கு பிரபு டாக்டர் எனக்கு தான் படுறாரு. நான் அவடப்படுறேன். நான் டிவிக்கே சார்ந்தாப்புல நான் எனக்கு ஒன்றும் பின்னாடி வால் முளைக்கலை. நான் படித்தவன். எனக்கு இது சரின்னு படுது. நான் போகிறேன். நான் திரும்ப உங்கள்கிட்ட சொல்கிறேன். அவன் சுயநலத்துக்கு என்ன தோணுதோ, உன் வீடு நல்லா இருக்குன்னு தோணுதா, உன் கட்சியில் உன் ஓட்டு வேஸ்ட்டாக போகுதுன்னு நினைக்காத. அது ஏடிஎம்கே சேர்ந்தாலும் சரி, டிஎம்கே சேர்ந்தாலும் சரி, பிஜேபி சேர்ந்தாலும் யாரும் நினைக்காத. உன் வீட்டுக்கு உன் ஊருக்கு என்ன நல்லா செய்வான் அவனை சட்டை பிடிச்சி கேட்க முடியுமா? அவனை ஓட்டு போடு. 2000 ரூபா 1000 ரூபாய்க்கு போகிற நீ விலை மாதிரி கிடையாதுடா தம்பி. நீ ரெண்டும் விலை மாதிரி கிடையாது. உன் ஓட்டுக்கு உன் அதுக்கு என்ன செய்வானோ அவனை பார்த்து ஓட்டு போடு. அவனை ஜெயிப்பேன். உன் ஓட்டு தோற்று போனால் கூட உனக்கு மனநிறைவு கிடைக்கும். நம்ம இவனுக்கு போட்டோம், மக்கள் எல்லாம் காசுக்கு போயிட்டாங்கன்னு ஒரு நம்பிக்கை கிடைக்கும். அந்த நம்பிக்கையில் செத்தான்னு சொல்லி நீ நிம்மதியாக தூங்கு. அந்த வருஷம் இந்த ஊர் நாசமாக போட்டோம். அதை பற்றி கவலையே கிடையாது. ஆனால் நான் திரும்பவும் எல்லாரும் என்ற இதோட 4 பேரும் பேட்டி எடுத்துட்டாங்க. நான் எல்லாருக்கும் பதில் சொல்கிறதுக்கு ரெடியாக தான் இருக்கேன். ஆனால் எனக்கு பொறுத்த வரைக்கும் என் வீடு நல்லா இருக்கணும், அடுத்து என் தெரு நல்லா இருக்கணும், அடுத்து என் ஊர் நல்லா இருக்கணும், அடுத்து என் நாடு நல்லா இருக்கணும். நான் ஃபஸ்ட்டு என் வீடு நல்லா தான் பார்ப்பேன், அடுத்து என் தெரு நல்லா தான் பார்ப்பேன். இதில் பொறுத்த வரைக்கும் எனக்கு இதுக்கு முன்னாடி இருந்த வரைக்கும் என் ஊர் நல்லாகும்னு நினைக்கிறதுல நான் எல்லாருக்கும் பொத்தாம் பொருளாக ஓட்டு போகிற ஆளே கிடையாது. நான் ஒரு சாதி அடிப்படையிலையோ, ஒரு மத அடிப்படையிலையோ, ஒரு மொழி அடிப்படையிலோ நான் அடக்கப்பட்டவன் ஆளே கிடையாது. எனக்கு படித்தவன், எனக்கு அறிவு இருக்குது. இதுக்கு முன்னாடி யார் எத்தனையோ பேர் இருந்துக்கிட்டோம். ஏன் இப்போதைக்கு கேண்டிடேட் அறிவிச்சதில் யார் நல்லவர், யார் முறையானவர், யார் என் ஊருக்கு செய்வார் அப்படிங்கிற ஒரு செய்வர் முறையில் தான் நான் இருக்கேன். எனக்கு இப்போ அறிவித்த வேட்பாளர் வரையும் எனக்கு பிரபு டாக்டர் கதாபாத்திரர். அவர் டிவிக்கே சார்ந்தவர் தான் அப்படிங்கிற நான் அவர் ஓட்டு போடுறதா கிடையாது. இன்னும் வேட்பாளர் அறிவிக்கலை. எனக்கு பிரபு டாக்டர் நல்லா போகிறார். அவர் டாக்டரு, இதுக்கு முன்னாடி நல்லா பண்ணுறாரு. அவருக்கு ஒரு கட்சியை சார்ந்தவர், ஒரு விசில் சின்னத்தை சார்ந்தவர், ஒரு தளபதி அதெல்லாம் கிடையாது. அவர் சுயேட்சை. இதுக்கு முன்னாடி நடந்த 2021 எலெக்ஷனில் மக்கள் நீதி மைய சார்பாக ஒருத்தர் ராஜேஸ்வரன் ஒருத்தர் மக்கள் மையம்னு ஒன்று ஆரம்பித்தார். வெறும் 834 ஓட்டு வாங்க ஆரம்பிச்சார். அந்த 834 என் ஓட்டு, என் பயலுக்கு 4 பேர் ஓட்டு அதை சார்ந்ததாக இருக்கும். என் வீடு நல்லா இருக்கணும், என் ஊர் நல்லா இருக்குன்னு அவர் ஓட்டு போட்டேன். இதெல்லாம் பிரபு டாக்டர் நல்லா தான் நல்லா போட்டேன். முந்தா நேற்று சீமான் சார் சொல்லிக்காப்புல, சீமான் அண்ணன் சொல்லிக்காப்புல, நேற்று சொல்லிக்காப்புல. இந்த இப்போ எனக்கு ஒரு குழப்பம் உண்டாகுது. நான் பிரபு டாக்டர் ஓட்டு பண்ணணுமா இல்லை சீமான்? எனக்கு ஆண்ட கட்சி மேலே நம்பிக்கையே கிடையாது. ஏன்னா அவங்க எனக்கு என் ஊருக்கும் சரி, என் வீட்டுக்கும் சரி, எனக்கு எந்த முறையும் நல்லது செஞ்சாவே இல்லை. இதுக்கு முன்னாடி ஆண்டவங்க எனக்கு ரோடு போட்டுக்கலாம், இது பண்ணியிருக்கலாம். ஆனால் என் காரைக்குடியை மட்டும் முன்னேறிட்டாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு கிடந்த கிடையாது. என் ஊரையும் சேர்த்து முன்னேறிட்டாங்க, அவங்க சுயேட்சைனா கூட செய்ப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையே கிடையாது. இதுக்கப்புறம் இப்போ கேண்டிடேட் வச்சு சீமானா பிரபு டாக்டர் எனக்கு அந்த போட்டி தான். நான் படித்தவனால, ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் காங்கிரஸும் ஓட்டு போட போகிறது கிடையாது. எனக்கு மதவாத கட்சிகள் பிடிக்காது, எனக்கு தேசியவாத கட்சிகள் எனக்கு பிடிக்காது. ஏன்னா நான் வளர்ந்ததுக்கப்புறம் அது மதவாதி கட்சியாவோ தேசியவாத கட்சியாவோ வரது எனக்கு பிடிக்காது. தேசியவாத கட்சியோட 1000 என்னெல்லாம் கமெண்ட் பண்ணிட்டு போட்டோம். எனக்கு என் வீடு நல்லா இருக்கணும், என் ஊர் நல்லா இருக்கணும். இப்போ என் ஊரை யார் பாதுகாப்பா? எனக்கு நாடு சேலமோ, திண்டுக்கல்லோ, மதுரையோ என்னவோ விடுவது. என் ஊரில் என் வீட்டுக்கு முன்னாடி சாக்கடை ஓடாதா? என் வீட்டுக்கு முன்னாடி எதுவும் மேம்பாலம் கட்ட மாட்டாங்களா? என் வீட்டு மேலே இது இதைத்தான் நான் பார்ப்பேன். எல்லோரும் அதான் பார்ப்பேன். நான் பேசுகிறது மக்களோட கருத்தை மட்டும்தான். எனக்கு இப்போ வந்ததில் என் பிரபு டாக்டர் இருக்காப்புல, அவர் சுயேட்சைனா கூட அவன் ஓட்டு போட்டிருப்பேன். ஏன்னா இந்த தான் இருக்காப்புல, என்னண்ணே உன்னை நம்பி தான் நான் உனக்கு ஓட்டு போட்டேன், என்னண்ணே ஏன்னே பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு நான் நேரில் போய் கேட்குற அளவுக்கு தான் இருக்குது. இப்போ நான் சீமானுக்கு ஓட்டு போடலாம். சீமானே எங்கே வீடு வச்சுருக்காப்புல, எங்கே வச்சுருக்காப்புல எனக்கு தெரியும். காங்கிரஸ் இதுக்கு முன்னாடி இருந்தவர் காங்கிரஸ் ஆட்சி தானே, மாங்குடியார் இனிமேல் கேட்க முடியாதா அப்படின்னா ஒரு கட்சியை சார்ந்தவர். எனக்கு நான் ஆரம்பிச்சே சொல்லிட்டேன், எனக்கு மதவாத கட்சி எனக்கு பிடிக்காது, தேசியவாத கட்சி எனக்கு பிடிக்காது. இந்த மதவாத கட்சியை பற்றி சப்போர்ட் பண்ணேன். எனக்கு ஏன் இதுக்கு முன்னாடி ஈழப்பழு கூட அதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக ஆள் இருக்குது. எனக்கு புதுசாக ஆள் வேணும். எனக்கு அதை பொறுத்த வரைக்கும் எனக்கு இப்போ அறிவிச்ச கேண்டிடேட்டில் எனக்கு பிரபு டாக்டர் எனக்கு தான் படுறாரு. நான் அவடப்படுறேன். நான் டிவிக்கே சார்ந்தாப்புல நான் எனக்கு ஒன்றும் பின்னாடி வால் முளைக்கலை. நான் படித்தவன். எனக்கு இது சரின்னு படுது. நான் போகிறேன். நான் திரும்ப உங்கள்கிட்ட சொல்கிறேன். அவன் சுயநலத்துக்கு என்ன தோணுதோ, உன் வீடு நல்லா இருக்குன்னு தோணுதா, உன் கட்சியில் உன் ஓட்டு வேஸ்ட்டாக போகுதுன்னு நினைக்காத. அது ஏடிஎம்கே சேர்ந்தாலும் சரி, டிஎம்கே சேர்ந்தாலும் சரி, பிஜேபி சேர்ந்தாலும் யாரும் நினைக்காத. உன் வீட்டுக்கு உன் ஊருக்கு என்ன நல்லா செய்வான் அவனை சட்டை பிடிச்சி கேட்க முடியுமா? அவனை ஓட்டு போடு. 2000 ரூபா 1000 ரூபாய்க்கு போகிற நீ விலை மாதிரி கிடையாதுடா தம்பி. நீ ரெண்டும் விலை மாதிரி கிடையாது. உன் ஓட்டுக்கு உன் அதுக்கு என்ன செய்வானோ அவனை பார்த்து ஓட்டு போடு. அவனை ஜெயிப்பேன். உன் ஓட்டு தோற்று போனால் கூட உனக்கு மனநிறைவு கிடைக்கும். நம்ம இவனுக்கு போட்டோம், மக்கள் எல்லாம் காசுக்கு போயிட்டாங்கன்னு நம்பிக்கை கிடைக்கும். அந்த நம்பிக்கையில் செத்தான்னு சொல்லி நீ நிம்மதியாக தூங்கு. அந்த வருஷம் இந்த ஊர் நாசமாக போட்டோம். அதை
பற்றி கவலையே கிடையாது. உன் ஓட்டு நிம்மதியாக போட்டியா, நிம்மதியாக ஜெயி, நல்லதே நடக்கும். உன் தொகுதியில் யார் ஜெயிக்கிறானோ அவனுக்கு ஓட்டு போடு. நான் வந்து டிவிகே சாரு விசில் அதன்னு சொல்லி ஓட்டு போடல. இதில் காங்கிரஸ் நிற்கிறவன், டிஎம்கே நிற்கிறவர், பிஜேபி நிற்கிறவன் நல்லவனாக இருக்காரா, பிகாம் படிச்சிருக்கானா, பிபிஏ படிச்சிருக்காரா, எம்பிஏ படிச்சிருக்காரா? உன் வீருக்கு 90% லஞ்சம் வாங்கட்டும், 10% ஊருக்கு சேர நம்பிக்கை இருக்கா, அவருக்கு ஓட்டு போடு, ஜெயிப்பேன். காசு வாங்காத, காசு வேணான்னு தகு. உனக்கு கடன் இருக்கும், பஞ்சம் இருக்கும், பட்னி இருக்கும், நீ டிகிரிக்கு பிச்சை எடுத்திருப்ப. இதெல்லாம் இந்த 1000 ரூபாய் நிரப்ப முடியுமா, 2000 நிரப்ப முடியுமா, 10,000 நிரப்ப முடியுமா? நீ வந்து காசுக்கே ஓட்டு வாங்க. ஒரு ஆளுக்கு மனநிலை ஓட்டுப்பாடு, அது வருஷமெல்லாம் நடக்கிற தூக்கம் உனக்கு கிடைக்காத தம்பி. நல்லதே நடக்கும், நல்லதே நிற்கும். ஊரில் எவன் ஜெயிக்கிறோம்? நான் காரைக்குடியில் இவர் ஜெயிச்சா நல்லாயிருக்கும், இவர் ஊழல் சிக்கலை பார்க்கலை செய்யலை, இனிமேல் சிக்கினா நீ ஏன் தூக்கம் கெட்டு போயிடும். உனக்கு எது தோணுதோ அதை செய். பழைய இதெல்லாம் பேசாத. நிற்கிறவன் ஜெயிப்பானா, நிற்கிறவன் பண்ணுவானா, ஒரு கட்சி சார்பாக போகாத. உன் அருவா சிந்தி எவன் செய்வேன். காங்கிரஸ் சார்பாக நிற்கிறவன் செய்கிறானா ஓட்டு போடு. ஏடிஎம்கே சார்பாக நிற்கிறானா ஓட்டு போடு. டிஎம்கே சார்பாக நிற்கிறானா, பிகாம் முடிச்சிருக்கானா, பிபிஏ முடிச்சிருக்கானா, இதுக்கு முன்னாடி படிப்பறிவு இல்லாமல் ஊருக்கு மேம்பாலம் கட்டினானா, உனக்கு எல்லாத்துக்கும் பண்ணானா ஓட்டு போடு. அவன் ஜெயிப்பேன், அவன் உன்னை வாழ வைப்பேன், ஊரை தூக்கி நிப்பாட்டுவேன். ஏன் இந்த வருஷமும் நகராட்சி ஒரு நம்பர் 1 ஊராட்சி அப்படின்னு நிப்பாட்டல, அவனுக்கு ஒரு ஜெய் முடிஞ்சு போச்சு.